வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி திரும்ப வணக்கம். பதிப்பக சுப்பிரமணியம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஸ்டாலின் போகிற பக்கமெல்லாம் எந்த வாக்கு நிறைவேற்ற உங்களுக்கு தெரியும். என்ன ஊழல் இல்லாமல் ஆட்சி நடக்கிறது மோடி. இவர் என்னங்கிறாரு, போன 17லேருந்து 19 ஒரு நரேட் பண்ணி வந்துட்டாங்க. அது சும்மா தண்டம் தான் 39 பேரும். உங்களுக்கு தெரியலாம். இப்போ சட்டம் ஒழுங்கம் பற்றி மோடி பேசுகிறாரு. ஏன்னா இங்கே தான் ட்ரக்கு கடத்துகிறான் உங்கள்கிட்டயே இருக்கான். அது போக இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறானுங்க. அப்புறம் வேங்கை வயல் மலம் கலந்தது. அப்புறம் ஒருத்தர் பசங்க அடிச்சுக்கிறானுங்க. தூத்துக்குடி பக்கம் அந்த அடித்து இல்லாட்டி இராணுவ வீரர் வந்தது கிருஷ்ணகிரியில் பண்ணது. இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் நிறையா. என்ன பெரிய சட்டம் ஒழுங்கே பெரிய இதாக இருக்குது. இது ஆட்சியே எப்படி நீடிக்குதுன்னு தெரியல. எப்படி சென்ட்ரல் விட்டுருக்கான்னு தெரியல. ஏன்னா ட்ரக்கு சம்மந்தமானது எவ்வளோ பேர் பாதிச்சிருக்கா உலக அளவில். இவங்களை விட்டால் உலக அளவில் மோடியை தான் கழிக்கும். அந்த மாதிரி கேடுகட்டத்தனமாக இருக்குது. இவர் இங்கே சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இங்கே மோடி ஆட்சியை குத்தம் சொல்லி ஏடிஎம்கே சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் ரொம்ப கரெக்டு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதில் உதயநிதி பிரச்சாரத்தில் ஒரு நம்பரே இறந்து போயிருக்கா. அப்படி அவங்க தானே காசு கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போது இவன் இல்லாத பொருளாதாரம் சொல்கிறது ஏன்னா பாஜகவில் தான் என்னமோ குலக்குத்தம் பண்ணுற கிரிமினல்ஸ் இருக்கா மாதிரி. கிரிமினல் மொத்தவரும் திமுக. போதைப்பொருள் குஜராத்தில் மாதிரி போதைப்பொருள் இவர் வாயை திறக்க மாட்டார். யாரையாவது ஈஸியாக பழிய தூக்கி போடுறது இதெல்லாம் நல்லாவே செய்வானு. இதுக்கு தான் லாய்க்கு, வேறு ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை திமுக. சரி, இந்த மாதிரி போயிட்டுருக்குது. இதுக்கடையில் கட்சித்தீ பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காரு அண்ணாமலை. ஆர்டி தகவல் அந்த குழு மூலிமா அப்ளை பண்ணி வாங்கி கச்சத்தீவு அன்றைக்கி தாரை பார்த்துட்டு இப்போ பெரிய கச்சத்தீவுக்குன்னு அது பீலை விடுவோம் அப்படி ஸ்டாலின். இப்போ ஆர்டிஐ போட்டு தகவல் அந்த உரிமை மூலமாக கேட்டு வாங்கினதில் இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவு தற்போது இலங்கைக்கு சொந்தமாக உள்ளது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தான் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்தாங்க. அப்போ கருணாநிதி 74 இங்கே இருந்தால் அப்படி அது ஏதோ பேசி அது அரசியல் காரணத்துக்காக பண்ணது இந்திரா காந்தி. அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி வந்திருக்கு. கச்சத்தீவு பிரச்சனை தமிழ் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க. இதனால் கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவோட சேர்க்க வேண்டும் என தமிழ் மக்கள் கடந்த 3 வருஷமாகவே அண்ணாமலை வந்தப்போ சொல்லிட்டு இருக்காரு. பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் சொல்லிட்டார் கச்சத்தீவு பற்றி. கச்சத்தீவு இலங்கை காங்கிரஸ் எப்படி விட்டு கொடுத்தது, என்ன இந்திய ஒருமைப்பாடு நலன்களை பலவீனப்படுத்தி காங்கிரஸ் 75 ஆண்டு வேலை மக்கள் மனதில் உறுதியான நம்பிக்கை உள்ளது. கச்சத்தீவு விவகாரத்தில் இந்தியர்கள் ஒவ்வொருவரையும் காங்கிரஸ் கோபத்தில் ஆழ்த்தி உள்ளது. ஆர்டிஐ மூலியமாக தகவல் பெரும் உரிமை அந்த மாதிரி கேட்டு வாங்கியிருக்கார் ஒரு அண்ணாமலையும். முன்னாள் பிரதமர் நேரு 1961 10 கச்சத்தீவுக்கு நான் எந்த முக்கியத்துவம் தரவில்லை, உரிமையை விட்டு தயங்க மாட்டேன்னு பேசியுள்ளார். கச்சத்தீவுக்கு இந்தியா உரிமை கொண்டாட வாய்ப்பு உள்ளதாக அப்போதைய அட்டர்னி ஜெனரல் சொல்லியிருக்காரு 1960. இப்போ 73 இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை செயலாளர் அளவிலான பேச்சுவார்த்தையில் கொழும்பில் நடந்தது. அப்போது ராமநாதபுரம் ராஜா கச்சத்தீவு உரிமை உள்ளது என்பதற்கு ஆவணங்கள் சமரிக்கப்படவில்லை. இலங்கை ஜனவரி சிரிமாவோ டெல்லி இந்திரா காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். 74 கச்சத்தீவு இலங்கை தாரை வார்க்கக்கூடிய என்ற விவரங்கள் உள்ளன. இத்தகவல் தான் தற்போது பூதாகரமாக உள்ளது. பிரதமர் வேறு சொல்லியிருக்காரு. பாஜக அண்ணாமலையின் கேள்விக்கு தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் உண்மை கச்சத்தீவு கைமாறியது காங்கிரஸ் ஆட்சி 76. இதை பற்றி விவரம் 1974 அன்றைய மூலம் கருணாநிதி தெரிவிக்கப்பட்டது. இன்று கச்சத்தீவு பற்றி உண்மைக்கு புறமாக பிரச்சாரம் செய்து வரும் ஆளுங்கட்சி திமுக இதுக்கு பதிலளி. கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து தாரையை வார்த்து விட்டு பிற கேள்வி கேட்கும் போக்கு மிகவும் தவறு அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு லோக்சபா தேர்தலும் கச்சத்தீவு விவரம் பூதகரம். அந்த வகையில் தான் தற்போது கச்சத்தீவு விவரம் பூதகரம். ஆனால் மீட்போம் அப்படின்னா நாளைக்கு செகண்ட் பார்ட் வரப்போகுது அதே இங்கிலீஷ் பத்திரிகையில். அதில் இந்த 74 கருணாநிதி எப்படி சுமமாக எடுத்தாருன்ற அந்த ஆர்டிஐ தகவல் அந்த டாக்குமெண்ட் வரும். அது ரெண்டையும் சேர்த்து நாளைக்கு டீட்டெயில் ப்ரெஸ் மீட் நாளைக்கு கொடுப்பாரு நம்மளை. ஏற்கனவே குறிப்பிட்டு தான் இருக்காது. எப்படி என்ன டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சால் தான் இது எப்படி மீட்க முடியுமா, இல்லை இன்னும் ஃபர்தர் 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுக்க முடியுமா, அது ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுவாங்க. அது ஜெய்சங்கர் இருக்கார் அமைச்சர். என்னென்னா ஒரு 10-12 கிலோமீட்டருக்குள்ளேயே அது வந்துடும். குறிப்பிட்ட தூரத்துலேயே கச்சத்தீவு. அப்போ முதல் கொஞ்சம் தூரத்துக்கு கல் இருக்குது. அதுக்கப்புறம் போகும்போது கச்சத்தீவு போகும்போது ஷார்ட்டாக வந்துடுது. நம்ம மீன்பிடி ஆளுகள் போகும்போது பிடிச்சிட்றாங்க. ஆர்டிக்கல் 6 எடுக்க மாட்டேன்னாங்க. ஆர்டிக்கல் 6 எடுத்தனால தான் நம்மளை பிடிக்கிறான் மீனவர்கள் போகும்போது. அந்த குறைந்த தூரத்துலேயே வருது அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெடுந்தீவு இருக்குது. நெடுந்தீவுலேருந்து அந்த காலத்துலேயே ராமநாத சுவாமிக்கு பால் கொண்டுருவாங்க
அபிஷேகத்துக்கு இருக்கார். நாளைக்கு கருணாநிதி என்ன செஞ்சார்ன்ற வீட்டில் வரும்போது இதை பேச அருகதையே சுத்தம் கிடையாது ஸ்டாலின் திமுகவுக்கு அப்படிங்கிறத எடுத்து உரைச்சிருக்காரு அண்ணாமலை. அது சூடாஃபைன்ற அந்த போதைப்பொருள் 4500 கிலோலாம் கடந்த ஒரு ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபாரின்லாம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த திமுக இருந்த நபர் ஜாபர் சாதிக் பிடிச்சாங்க இல்லையா, அந்த இயக்குனர் அமீர் இப்படி இன்னும் 2 பேர் வர ஏப்ரல் 2ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தானில் வச்சு ஜாபர் சாதிக் பிடிச்சாங்க. சென்னை வந்து கூப்பிட்டு வந்து அதில் டீட்டெயிலாம் என்ன பண்ணியிருக்கேன், யார் யாருக்குன்னு படமெல்லாம் எடுத்தேன், ஃபினான்ஸ் பண்ணது படமெல்லாம் எடுத்து அதை வச்சு போதைப்பொருள் கடத்தின அந்த சிந்தட்டிக் ட்ரக்கு ஜாபர் சாதிக் படம். அப்புறம் உடனே நீக்கிறாங்க திமுகலேருந்து. இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அவர் சகோதரர் 2 பேரும் பிடிபடணும் என்ன, அவங்க 2 பேரும் இன்னும் பிடிபடல. இவரை பிடிச்சாச்சு சாதிக்கு. இன்னும் 2-3 பேர் அமீர் உட்பட டெல்லியில் வந்து வர சொல்லியிருக்காங்க ஏப்ரல் 2ஆம் தேதி. அவங்ககிட்ட விசாரிப்பாங்க என்ன ஏதுன்னு. ஸோ இதில் பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. 12,000 கோடிக்கு டீட்டில் நடந்தது. இதில் வந்து சினிமா படம் விட உதயநிதி ஒய்ஃப் எடுத்திருக்கா அப்படியே அந்த படம் மங்கையெல்லாம் இருக்குது. ஏன்னா எப்போ வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு அந்த டேரக்டரு, எப்போ வேணாலும் அந்த சஸ்பென்ஸ் ஓடிப்பார். அதனால் ராவோட கூட வரலாம் என்ன, அது தேர்தல் நேரத்திலே கூடி வந்தால் வரலாம் கோபாலபுரத்துக்கு. இந்த அதுக்கான உட்பட விசாரணை நடந்துட்டுருக்கு. இது தமிழகம் எங்கே போகுதுன்னு தெரியல. ரொம்ப கொடுமையான விஷயம் சென்னை நாட்டில் என்ன. வரலாம் தான் நடக்கும் வழியே வேறு ஒன்றும் மக்களுக்கு நடக்காது, விரோதமானது. அதான் சொல்கிறேன். அடுத்த தகவல் பார்ப்போம். நன்றி.